கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு இரக்கம் இருக்கணும். அதாவது ஏழை எளியவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படி நீங்கள் மற்றவர்களை உபசரிக்கும் பொழுது தேவனுக்கே நம்ம கடன் கொடுக்குற மாதிரி இருக்கான். பார்த்தீங்களா? அதை ஆண்டவர் திரும்ப கொடுத்துட்றாரு. ஆனால் கொடுக்குறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களை, ஏழை எளியவர்களை இந்த சூழ்நிலையில் நினைங்க. நமக்கு தெரிந்தவர்கள், முடியாதவங்க, யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் நம்மளால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செய்யும்போது கர்த்தர் அதன் பேரிலே பிரியமாக இருக்கிறாராம். அல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கையிடுகிற வேலை, அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் உங்கள் கரங்கள் வழியாய் என்னென்ன உதவி செய்கிறீங்களோ அதை தேவன் பிரியமாக இருக்கிறார். அதன் மேலே தேவன் ரொம்பவும் நேசிக்கிறவராக இருக்கார். அதனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அதனால் நீங்கள் செய்கிற ஒரு ஏழை எளியவர்களுக்கு செய்கிற ஒரு உதவியுமே தேவன் அதை அங்கீகரித்து அதை திரும்பமாக உங்களுக்கு கொடுத்துட்றார். அதாவது அவர் சொன்ன மாதிரி அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு உதவுறவனு கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அவன் எதை செய்கிறானோ அதை திரும்பவும் கர்த்தர் கொடுப்பார். அதனால் நீங்கள் விதைங்க, அறுவடையை பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.